ஸோ ரீசெண்டாக சென்னை டு காஷ்மீர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட விளாக் தான் இது. மேக்ஸிமம் இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரை பற்றி கவர் பண்ணுறது இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இந்த விளாகில் பர்டிகுலராக இந்த விளாகில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏர்போர்ட்டு ப்ளஸ் ஏர் ட்ராவல் எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து காஷ்மீருக்குள்ளே என்ட்ராகிற அந்த வீடியோ இருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் ஆக்சுவலாக அரௌண்ட் 5:30 அந்த மாதிரி எல்லாமே வந்து ஏர்போர்ட்குள்ளே செக்இன் பண்ணியாச்சு. ஸோ செக்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டிங் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கேட் வந்து என்ன கேட் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டுக்கு வந்து ஆக்சுவலாக போகணும். அதுதான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மேலே வெயிட்டிங் ஏரியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கேட் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளைட் வந்து வந்துச்சு. ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ்வலாக வந்து கேட்லேருந்து ஏறுற மாதிரியே இருக்கும் மேக்ஸிமம் வந்து. பட் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு பஸ் வச்சு ஏர் இண்டியாவோட பஸ் இருந்தது. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து ஃப்ளைட் வந்து வேறு இடத்துல நிற்கும். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கமிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. போகிற வழியில் நிறையா ஃப்ளைட்ஸு வேறு விஸ்தாரா, இண்டிகோ இந்த மாதிரி வேறு ஃப்ளைட்ஸ் இது எல்லாமே இருந்தது. நம்ம புக் பண்ணியிருந்தது ஏர் இண்டியா. ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. ஸோ லக்கிலி வெதரும் நல்லா இருந்ததுனால ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது ஆக்சுவலாக. அது போக வந்து ஏர் இண்டியா புக் பண்ணால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க. மீன்ஸ் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா லஞ்சோ இல்லை நைட் போனீங்கன்னா டின்னர் அது எல்லாமே அவங்களே வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஏர் இண்டியாவில் மேக்ஸிமம் ஃப்ளைட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ நம்ம போனது அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளைட். ஆக்சுவலாக நீ ரூம் எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இண்டிகோலலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து நீ ரூம் வந்து அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. அப்படியே கிராம்ப்டாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீ ரூம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாமே அப்கமிங் வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம உட்காந்துருந்த டெர்மினல் வேலை. பட் ஆனால் வந்து இப்போ நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்குள்ளேயே வந்து ரொம்ப தூரம் ஃப்ளைட் பிடிக்க போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு இடத்துல போட் பண்ண இருந்தாங்க. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து போட் பண்ணோம். ஒரு வழியாக பார்த்தாச்சுன்னா ஃப்ளைட் முன்னாடி வந்தாச்சு. சரி ஒரு ஃபோட்டோவை போட்டு அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருந்தோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது இண்டிகோ மாதிரி சின்ன ஃப்ளைட் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தது. நான் யூஸ்வலாக இண்டிகோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது ஏர் இண்டியா வந்து ரொம்ப பெருசாகவே இருந்தது. சர்வீஸும் ரொம்ப நல்லாவே இருந்தது ஆக்சுவலாக. ஸோ உள்ளே போயிட்டு கூட்டமுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு மீட்டிங்காக டெல்லி போகிறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன சீட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து போட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து லக்கேஜஸ் எல்லாமே ஏற்றிட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டில். ஸோ மேலே பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வெல்கம் பண்ணிவிட்டு ஸோ கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க தெரியாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி கைட் பண்ணுறது, எங்கே போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்காக பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ் இருந்தது. இது எல்லாமே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே ஷீட்ஸும் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக எக்கனாமிக் கிளாஸில் வந்து 3 பேர் உட்கார்றது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 பேர் தான் உட்காருவாங்க. அப்படிங்கும்போது சீட்ஸும் நல்லா அகலமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்தது. 26A சீட் பா. ஸோ நான் புக் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடி இல்லாமல் ரொம்ப பின்னாடி இல்லாமல் கரெக்டாக மிடில் புக் பண்ணியிருந்தேன். அது ஒன்றும் விண்டோ சீட் மட்டும் தான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா சரி ஓகே மார்னிங் வந்து சன்ரைஸ் வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விண்டோ சீட் தான் புக் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் எப்போவுமே நான் புக் பண்ணாலுமே வந்து விண்டோ சீட் தான் புக் பண்ணுவேன். நம்ம லக்குக்கு எல்லா பேசஞ்சர்ஸுமே கரெக்டான டைமில் வந்துட்டாங்க. ஸோ ரொம்பவுமே வந்து வெயிட் பண்ணலை. ஸோ டக்குன்னு வந்து போர்டாகி எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு யூஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே கொடுத்துட்டு ஸோ கரெக்டான டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இருந்தது. ஸோ இனி மேலே கொஞ்சம் டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையோட மொத்த வியூவுமே கவர் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால வந்து ஆக்சுவலாக அந்த லைட்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோஸில் வந்து வரது பாருங்கள் அப்படின்னு அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் நம்ம சடனாக வந்து ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. நம்ம
இருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் நான் அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால். ஸோ விண்டோ சீட் எடுத்ததுக்கு ரீசனே இது தான். பார்த்தீங்கன்னா நல்ல வியூ வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. ஃபஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னையோட எப்படி சொல்கிறது, இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து இந்த பக்கம் எல்லாமே வந்து கவர் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து சென்னையிலேருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃப்ளைட் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு யூட்டன் போட்டப்பல என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய ஹியூஜ் ஃப்ளைட். ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஜர்க்காச்சு. உள்ளே இருந்த எல்லாருக்குமே வந்து அப்படியே ஒரு நல்ல யூட்டன். அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஸ்லாண்டிங்காக போச்சு ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாமே ஸ்டடி ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக போயிட்டு டர்புலன்ஸ் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. டோட்டலாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட பிளான் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே நான் ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணிட்டேன் ஒரு 3 months முன்னாடியே. ஸோ அதனால் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு 8,000 சம்திங் வந்தது. அப்புறம் அங்கேருந்து காஷ்மீர் போகிறதுக்கு வந்து 4,000 வந்தது. ஸோ டோட்டலாக ஒரு ஆளுக்கு வந்து 12,000 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது போக கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணேன். ஸோ போகிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 23 or 21 சம்திங் வந்தது. ஸோ ரிட்டன் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 23 வந்தது. ஸோ டோட்டலாக வந்து 44,000 சம்திங் வந்தது. அது எல்லாமே வந்து நான் ஏர் இண்டியாவில் புக் பண்ணதுனால. ரெண்டாவது வந்து எனக்கு கன்வீனியண்ட்டான டைம் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே 5:30க்கு ஏறுறேன் அப்படின்னா அங்கே போய் 11 மணிக்கு இறங்கிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த 1 day வந்து நான் சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 day வந்து ஸ்ரீநகரில் பிளான் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் 1 day அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணது, வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 மீல்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த ஃப்ளைட் புக் பண்ணதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோமோ அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ரீநகரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நமக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் டே ஸ்ரீநகர்லேருந்து தான் கிளம்புவோம். பட் ஆனால் வந்து ஃப்ளைட் வந்து நான் 11 o'clock புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஈவினிங் அப்போ தான் சென்னை வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதனால் லாஸ்ட் டே வந்து நம்மளால் ரொம்ப இடத்துக்கு போக முடியாது, வெரி ஃபியூ பிளேசஸ் தான் போக முடியும். ஸோ அதனால் வந்து சரி ஓகே நம்ம இங்கேயே புக் பண்ணிடலாம் 11 மணிக்கேவும். ஸோ அதனால் நம்ம ஒன் ஃபுல் டே வந்து அங்கே ஸ்ரீநகரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து நான் பிளான் பண்ணது. ஸோ கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ அவங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது, ரொம்ப மோசம் கிடையாது. பட் நான் வெஜ் நான்வெஜ் 2மே இருந்தது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெல்லி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேபிட்டல் சிட்டி இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப ஹியூஜ் ஏர்போர்ட் அது. ஆக்சுவலாக ப்ரைவேட் ஜெட்ஸ் நிறையா நின்றுட்டு இருந்தது. அது போக நிறைய வேறு கண்ட்ரீஸோட ஏர்லைன்ஸு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய டெர்மினல்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 3 to 4 டெர்மினல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் 3. லக்கிலி எனக்கு டெல்லி டு காஷ்மீர் போகிறதுமே வந்து டெர்மினல் 3ல் தான் இருந்தது என்னோடய ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு உள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு ஃப்ளைட்டுக்குமே வந்து 2 hours கேப்பில் தான் நான் புக் பண்ணேன். பட் அப்படி புக் பண்ணியுமே வந்து எனக்கு கரெக்டாக டைம் வந்து நெக் டு நெக் இருந்தது. நான் கொஞ்சம் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருந்தேன். எங்கேயா ரிலாக்ஸ் ஆகும். டெல்லி ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட். பட் என் கூட வந்து ஒரு கப்பல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா, சென்னையிலேருந்து டெல்லிக்கு அஸ் யூஷுவல் வந்துட்டாங்க. பட் ஆனால் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, விஸ்தாராவோ ஏதோ புக் பண்ணியிருந்தாங்க. பட் அதோட டெர்மினல் வேறு. நாங்கள் இருந்து இறங்கினது வந்து 3rd டெர்மினல், அவங்களுக்கு ஃப்ளைட் இருந்தது பார்த்தீங்கன்னா 2nd டெர்மினல் போல. ஸோ அதனால் என்னாச்சு, ரொம்ப டெர்மினல் மாறி போய் திரும்பி வந்து டெல்லி ஏர்போர்ட்டை விட்டே வெளியே போய் திரும்பி உள்ளே வந்து அப்படின்னு ரொம்ப குழப்படியாகி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை விட்டுட்டு அப்புறம் இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ணி வந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இமீடியட்டாக புக் பண்ணுறதுனால காசும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. பட் லக்கிலி நான் எல்லாமே பிளான் பண்ணி புக் பண்ணதுனால எனக்கு வந்து இஷ்யூ கிடையாது. ஸோ என்னோடய டெர்மினல் பக்கத்துலேயே இருந்தது. அப்புறம் உள்ளே நம்ம ஆனால் இருந்தாலுமே வந்து உள்ளே நடந்து போகணும். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்து அது நீங்கள் இந்த சென்னை ஃப்ளைட்லேருந்து காஷ்மீர் ஃப்ளைட் ஏறி மாறுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 1 to 1.5 hours ஆயிடும். அந்த கேட்டுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 140 கேட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. பட் ஆனால் வந்து இங்கிலீஷ் டெல்லியில் இருந்தோ தெரிஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏர்போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக லான்ச் ஃபெசிலிட்டியும் அவைலபிள். பட் ஆனால் என்னால் போக முடியல, ஏன்னா ட்ரான்சிட் டைம் ரொம்ப கம்மி, 1.5 hours தான். ஸோ வெளியே போய் டெல்லியை சுற்றி பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து ஓகே ஜஸ்ட்
கேட்டில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டெர்மினல் கேட்க்கு வந்து போயாச்சு. நாங்கள் இறங்குனது வந்து வேறு டெர்மினல், பட் ஆனால் வந்து அங்கேயே கைட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து காஷ்மீர் ஃப்ளைட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஏர் இண்டியா ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து கைட் பண்ணாங்க. நம்ம போன ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேட்டில் வந்து நின்றுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து நம்ம மாறணும். அது எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னு. ரெண்டாவது வந்து உள்ளேயே வந்து வேறு செக்இன் வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே சென்னையில் ஏறும்போதே வந்து ஒரு செக்இன் பண்ணி தான் ஏறியிருப்பீங்க. அது போக பார்த்திங்கன்னா உள்ளேயே செக்இன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடக்க முடியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காண்டி வந்து எஸ்கலேட்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா ரோலிங் எஸ்கலேட்டர் மாதிரி அப்படியே நீங்கள் நின்னாலே போதும் அதுவே போகிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் போகிற செக்இன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது வந்து செகண்ட் செக்இன். உள்ளே வந்து நம்ம டிரான்சிட் ஆனால் கூட டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது செக்இனும் உள்ளே இருந்தது. கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட டெர்மினலில் வந்து அதுதான் நம்ம போர்ட் பண்ண போகிற ஃப்ளைட்டு ஆக்சுவலாக. ஸோ நடந்து போயிட்டுருக்கோம். இதுவும் எல்லாமே வந்து நமக்கு லக்கிலி டைமுக்கு வந்துருச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து வெதர் நல்லா இல்லை அப்படின்னா வந்து டைமுக்கு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்லாம் எடுக்க மாட்டாங்க, லேண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்ரீநகரில் ஆக்சுவலாக நம்ம போகிறது வந்து ஸ்ரீநகர் காஷ்மீரில். ஸோ ஜம்முவில் ஒன்று இருக்குது, ஸ்ரீநகரில் ஒன்று இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா லே லடாக்கில் ஒன்று நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு ஏர்போர்ட்டு. ஸோ நம்ம போன டைமுக்கு வந்து ஸ்ரீநகரில் வெதரும் வந்து கரெக்டான வெதரில் இருந்தது. ஸோ கிளைமேட் வந்து பர்ஃபெக்டான கிளைமேட், கிளியர் ஸ்கையாக இருந்ததுனால நமக்கு வந்து இங்கே டைமுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ டைமுக்கு எடுத்து நம்ம என்ன டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் கேன்சல் ஆகும் பேட் வெதர்னால. லக்கீலி நமக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மிடில் தான் புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப முன்னாடி இருந்தாலும் வந்து வியூ என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ கரெக்டாக விண்டோ சீட், அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விங் பக்கத்துலேயே வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வியூ வந்து சூப்பராக கிடச்சிது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:30-10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து டெல்லி ஏர்போர்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸு, ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது ஆக்சுவலாக. அது போக வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து ஃபின்லாண்டோட ஃப்ளைட்டோ இல்லை வந்து எமிரேட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து இருந்தது. ஸோ நிறையா கார்கோ ஃப்ளைட்ஸும் இருந்தது. எல்லாமே பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ரொம்ப ஹியூஜ் சைஸில் இருந்தது. அதே மாதிரி ஃப்ளைட் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையெல்லாம் இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் வந்து தகடு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. அது வந்து பயங்கரமாக ஆடுது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னடா இது இப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டில் நம்ம வரும்போது ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஆனால் பகலில் வந்து பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட் காம்போசிட் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆக்சுவலாக வந்து அந்த ஆட்டம் வந்து தெரிஞ்சது. அது போக வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஏறும்போது அந்த த்ரஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த த்ரஸ்ட்டும் புல்லும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஃபீல் ஆச்சு. சென்னை ஏர்போர்ட்டை வந்து நம்ம ஏர்லி மார்னிங் பார்த்தோம், நல்ல வியூவோட லைட்ஸோட. பட் ஆனால் டெல்லி வந்து நம்ம அங்கே டெல்லி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. சென்னை அளவுக்கு நம்ம நைட்டு வந்திருந்தால் மேபி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் வந்து டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஏன்னா மார்னிங் டைம் இல்லையா, ஸோ அதனால் டிராஃபிக் இருந்தது. ஸோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சது. சென்னை அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக வியூ தெரியல நமக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் டுவோர்ட்ஸ் காஷ்மீர் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா மேகத்துக்கு மேலே பறந்த மாதிரி இருந்தது. க்ளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப நமக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. அது போக ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சென்னை டு
டெல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஸ்கை வந்து வேறு மாதிரி இருந்தது. டோட்டலாக வந்து கிளியர் ஸ்கையாக ஒரு மாதிரி மேகம் வந்து ரொம்ப இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் நான் இப்போது சென்னையிலேருந்து டெல்லி போனதுக்கும், டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்குமே எனக்கு ரொம்ப வித்தியாசம் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஃப்ளைட்டு வந்து அப்படியே ஏதோ மேகத்துக்கு மேலே மிதக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வானம் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்கோ அந்தளவுக்கு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம நல்லா பார்க்கலாம். இப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கிற சிறப்பே வந்து அங்கே இருக்கிற மலைகள் தான். நாங்கள் வந்து ஒரு 10:30 அந்த டைமில் போனதுனால பனிமூட்டம் வந்து அப்படியே தான் இருந்தது. மேகங்களும் நிறையாவே இருந்தது. அதனால் வந்து எங்களால் கீழே இருந்த அந்த மவுண்டன் ரேஞ்சஸை வந்து மலைத்தொடர்களை வந்து எங்களால் பார்க்க முடியல. பட் ஆனால் நான் ரிட்டன் வரும்போது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:30க்கு ஃப்ளைட் வந்து ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தடுத்த பார்ட்டுகள் வரும்போது நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்கை வந்து ரொம்ப டீசெண்டாகவும் நீட்டாகவும் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி காஷ்மீர் போய் இறங்கும்போது பார்த்திங்கன்னா, சொன்னதை விட ரொம்ப வேகமாகவே கொண்டு போய் இறக்கிட்டாங்க. ஸோ ஒரு சில ஃப்ளைட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சொல்லுவோம். பட் ஆனால் வந்து எடுத்துகிட்டு போகிறது 1.5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, சொன்னதை விட ரொம்ப வேகமாகவே வந்து இறக்கிட்டாங்க. ஸோ காஷ்மீரோட ஸ்ரீநகர் இதுதான் ஸ்ரீநகரோட ஏர்போர்ட்டு. ஸோ ஏர்போர்ட்டை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இண்டிகோ இருந்தது, ஏர் விஸ்தாரா இருந்தது, ஏர் ஏசியா, ஏர் இந்தியா இருந்தது. இதுவுமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். சுற்றி வந்து மலைத்தொடர்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பனி வந்து அப்படியே மேலே வந்து விழுகிற மாதிரி இருக்கும். கீழே நீங்கள் இறங்கும் போதே வந்து ஜர்க்கின்லாம் போட்டு இறங்கினா தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் 10 டிகிரி 8 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சில்லுனே இருக்கும். Here is when you go to suppose Srinagar, Dalji will have so many places have dry fruits, saffron. Okay. It is all fake. Okay. No real. Then where we need to buy that? Sir, when we go to the Pahalgam, Okay. on the way is Pampora. Okay. You can check the Google also. Pampora, there is only the place have growing the saffron. Okay. And there is you can find the original saffron Okay. and fresh dry fruit. Sure. Dry fruit. Then we'll try there. Yeah, inshallah. When we go there, inshallah. And shopping. When we go to Gulmarg, on the way is the road Punzar. ஸோ இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷிகாரான்னு சொல்லுவாங்க. அது போக வந்து ஹவுஸ் போட்டு. ஸோ இது எல்லாமே தால் லேக்கில் தான் வந்தது. ஆக்சுவலாக தால் லேக்லேயே வந்து ஹவுஸ் போட் ரைடிங்கும் பண்ணியிருந்தோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-9 இடங்கள் வந்து காமிப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அது போக நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இங்கே எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போய் அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செக்இன் பண்ணிவிட்டு ஸோ மீதி வேலைகள்லாம் அப்புறம் ஃபர்தராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி ஸ்ரீநகருக்குள்ளேயே வந்தாச்சு. ஆக்சுவலாக 1 hour இருக்காது, பட் ஆனால் ஒரு 30 to 45 minutes இருக்கும். ஸோ உள்ளே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணணும். ஸோ ஹோட்டலுமே வந்து நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சதுனால எங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்து நாங்கள் ட்ராவல் கம்பெனி நேம் சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அது போக இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப மிஸ்டேக்ஸ். நம்ம ஊரில் 12 மணிக்கு எவ்வளோ வெயில் அடிக்குமோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டில் இருந்தது. அதே மாதிரி வேகமாகவே இருட்டிடும் அப்படின்னாங்க. ஸோ நைட் நீங்கள் எங்கேயாவது வேகமாக சுற்றணுன்னா கூட ஆல்மோஸ்ட் வந்து வேகமாக வந்துடணும். ரொம்ப வெளியே வந்து சிவிலியன்ஸ் வந்து சுற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது வந்து அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து போடுறேன். தேங்க்யூ கைஸ்.